நண்பர்களின் பயணம். ஒரு காலத்தில் மந்திர காட்டில் விலங்கு நண்பர்கள் குழு வாழ்ந்து வந்தது. அவர்களில் மிகவும் வலிமையான மற்றும் கனிவானவன் கரடி. அது தனது நண்பர்களுக்கு தேன் மற்றும் பெர்ரி பழங்களை சேகரிக்க உதவும். முயல் விரைவான மற்றும் புத்திசாலியானது, எப்போதும் செயலில் இறங்க தயாராக இருந்தது. ஆந்தையின் புத்திசாலித்தனம் ஆமை மெதுவாக ஆனால் நிலையானது. ஒரு நாள் காலை கரடி தன் நண்பர்களுடன் மரத்தின் அடியில் ஒரு பழைய மர்மமான வரைபடத்தை கண்டுபிடித்தனர். அந்த வரைபடத்தில் காட்டில் ஆழமான ஒரு புதையலை சென்றடையும் வழி இருந்தது. நாம் ஒரு சாகசத்திற்கு செல்லலாம் என்றது கரடி. வரைபடத்தை உயர்த்தி பிடித்தார். நண்பர்கள் அனைவரும் பெரிய சாகசத்திற்கு புறப்பட்டனர். வரைபடம் அவர்களை அடர்ந்த காட்டுக்குள் அழைத்துச் சென்றது. வழியில் அவர்கள் பல சவால்களை சந்தித்தனர். முதலில் அவர்கள் ஒரு பரந்த ஆற்றுக்கு வந்தனர். கரடி தனது வலிமையை பயன்படுத்தி தண்ணீரின் குறுக்கே விழுந்த ஒரு மரத்தை தன்னுடைய நண்பர்களுக்காக ஒரு பாலத்தை உருவாக்கியது. அனைவரும் பாலத்தை கடந்தனர். ஆந்தை பறந்து சென்றது. அடுத்து அவர்கள் ஒரு இருண்ட குகையை அடைந்தனர். ஆந்தை தனது கூரிய பார்வையை பயன்படுத்தி அவர்களை வழிநடத்தியது. நெருங்கிய வாருங்கள் என்று மெதுவாக வழி நடத்தியது. இறுதியாக அவர்கள் ஒரு உயரமான மலையை அடைந்தனர். மேலே புதையல் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக வரைபடம் காட்டியது. அவர்கள் மலையில் ஏறி உச்சியை அடைந்தனர். அங்கு ஒரு பெரிய தட்டையான பாறையின் அடியில் அவர்கள் புதையல் பெட்டியை கண்டுபிடித்தனர். நடுங்கும் பாதங்களுடன் அவர்கள் அதை திறந்தனர். அதில் இருந்தது தங்கமோ நகைகளோ அல்ல, விதைகள் மற்றும் மரக்கன்றுகள் இருந்தது. இதுவே காட்டின் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை நண்பர்கள் உணர்ந்தனர். இவற்றை நட்டு நம் வீட்டை இன்னும் அழகாக்கலாம் என்றது கரடி. நண்பர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர். நண்பர்கள் இணைந்து விதைகள் மற்றும் மரக்கன்றுகளை நட்டு ஒரு அற்புதமான தோட்டத்தை உருவாக்கினர். அது ஒவ்வொரு வண்ணத்திலும் பூக்கள் பூத்தது. அவர்களின் சாகசம் அவர்களை மட்டுமல்ல, காட்டில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பயனளிக்கும் ஒரு பரிசையும் அவர்களுக்கு வழங்கியது. காடு இன்னும் மாயாஜாலமாக இருந்தது. அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.